பொடுகு இந்த டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தொல்லையா இருக்குதுங்க. நீங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்ல டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்ம தலையில இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூள் தூளா இல்ல தோள்பட்டையிலலாம் 2 சைடும் கொட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொடுகுன்னு சொல்லுவாங்க. இந்த பொடுகு வர்றதுக்கு சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு. அதாவது இந்த அன்ஹைஜீனிக்கா இருக்கிறது, ப்ராப்பரா வாஷ் பண்ணாம இருக்கிறது, கெமிக்கல்ஸ் நெறைய இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ வந்து யூஸ் பண்றது, இல்ல தலையில வந்து அதிகமா வேர்க்கிறது, இல்ல யாருக்காவது பொடுகு இருக்குன்னா, அவங்களுடைய தொப்பியோ, இல்ல ஸ்கார்ஃபையோ நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இதோட மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள குடல்ல ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பொடுகு தொல்லை இருக்கும். இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராப்பரா வாஷ் பண்றது, இல்ல கோகனட் ஆயில் யூஸ் பண்றது, பொடி போடுறது, இல்ல ஏதாவது கிரீம் அப்ளை பண்றது, லோஷன் அப்ளை பண்றது, இல்ல எல்லாம் ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டெம்பரவரி ஒரு ரிலீஃப் இருக்கும். அப்போதைக்கு இது சமாதானம் ஆகும். பட் ஆனா இது மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அன்லெஸ் அன்டில் நீங்க உங்க குடல்ல இருக்கக்கூடிய ஃபங்கஸ கிளீன் பண்ணாத வரைக்கும் இது கண்டிப்பா போறது கிடையாது. இது தலையில மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய புருவத்துல வரும், தாடியில வரும், மீசையிலயுமே வரும். ஸோ இது வர்றது வந்து அதிகமா யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு தாங்க இது அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க. ஃபங்ஷனல் மெடிசின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க குடல வந்து சுத்திகரிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா ட்ரையாவும் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியா பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருக்கும். இது ரொம்ப நாள் கண்டுக்கிறாம இருக்கிறீங்கன்னா, இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸா மாறிடும். அதே மாதிரி சோரியாசிஸ் இருந்தாலுமே இது வந்து ஸ்கின் பேச்சஸ் வந்து நெறைய இருக்கும். எக்ஸிமா தலையில வருது அப்படின்னாலுமே, இது வந்து நெறையவே உங்களுக்கு வந்து வீரியத்த குடுக்கும். இத வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, IgE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்க்குறோங்க. இந்த பிளட் டெஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா, இதோட சிம்ப்டம்ஸுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதோட பிளட் டெஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அதோட அறிகுறிகளுமே கம்மியா இருக்கும். இத வந்து ப்ராப்பரா இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்கள்லாம் எடுத்து, அதோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.